ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி லிவரியோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். சிலிக்கு ஃப்ளாஷ்பேக் சீனை தான் காட்டுறாங்க. 2024 யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. ஜூனியர்ஸ் எல்லாமே சீனியரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜெயாவும் வராங்க. ஷியோவும் ஈலிங்கும் ஜெயாவை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லியா இக்னோர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜெயா எக்ஸாம் ஹால்குள்ளே கொஸ்டின் பேப்பரை பார்க்குறான். ஆன்சர் எழுதலான்னு போகும்போது அவளோட கையெல்லாம் வேர்க்கும் போல். ஆனால் தன்னோட ட்ரெஸ்ல துடைக்கிறா. அப்ப அவளோட கையை பார்த்தோம்னா பூரா பிளட்டா இருக்கும். அப்பன்னு பார்த்து யாரும் அங்க வரமா இருக்கும். யாருன்னு பார்த்தா அது லியா தான். லியா பார்த்தோன்னே ஜெயா அங்க இருந்து போயிருவா. என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரிஞ்சு என்னை பத்தி நீ சிரிக்கிறல, என்னை நீ பைத்தியக்காரியாக்கிட்ட. எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் லியா. யாருக்குமே தெரியாது ஒரு அக்காவோட வாழ்க்கை ஒரு தங்கச்சினால பாதிக்கப்படும்னு. ஆனா என் வாழ்க்கையில் அது உண்மையாயிடுச்சு. நான் காம்படிஷன்ல வின் பண்ணி, குறிப்பா உன்னை வின் பண்ணி மறுபடியும் அப்பாவோட பாஷம் என்னை பக்கம் திரும்புற மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு ஜெயா டைரியில எழுதிட்டு இருப்பா. அன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் கூட ஜெயா ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பா. அன்னைக்கு நைட்டு டீச்சர் ஜெயா வந்து ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. ஜெயா வீட்டுக்கு வருவா. அப்ப அவங்க அப்பா இதை நோட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் யூ டீச்சர்கிட்ட ஒரு வீடியோ வந்து லியாவோட அப்பா காமிச்சிருப்பாரு. ஏன்னா லியாவோட அப்பாவுக்கு ஜெயாவும் இந்த டீச்சரும் க்ளோஸாக இருந்த அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. டீச்சருக்கு இதை பார்த்தோன்னே ஷாக்காக இருக்கும். ஜெயாவோட அப்பா, நான் உங்களோட பொண்ணு 13 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனதா கேள்விப்பட்டேனேன்னு கேட்பாரு. யூ டீச்சருக்கு அப்படியே ஷாக்காக இருக்கும். அப்பா அவருக்கு ஒன்று ஞாபகம் வரும். சிலிகியோட சித்தி சிலிகிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சிலிகியோட அப்பா வந்துட்டு, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் நீங்க சடனா அப்படின்னா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சித்தி கேட்பாங்க. நீ எதுக்கு அவளை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிலிகியோட அப்பா கேட்பாரு. அப்பதானே நமக்கு பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கும்னு சிலிகியோட சித்தி சொல்லுவாங்க. அவளை நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது, நம்ம 2 பேருக்கு குழந்தையும் பிறக்க போறதில்லை, இதை இதோட விட்டுரு அப்படின்னு சிலிகியோட அப்பா பேசுவாரு. உடனே சிலிகியோட சித்தி கோச்சிட்டு வெளியில வந்துருவாங்க. வெளியில வரும்போது ஜெயா மேல இடிச்சிருவாங்க. அப்ப சிலிகியோட சித்தி கையில இருந்த அந்த நோட்டீஸ் பேப்பர்லாம் கீழே விழுந்துரும். அந்த பேப்பரை எடுத்து நம்ம ஜெயா பாப்பா. அப்படியே கட் பண்ண 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. நான் உங்களுக்கு உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேருமே அப்பா தானே, நீங்க சின்னதா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஜெயாவோட அப்பா பேசிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையுமே பிரசன்ட்ல சீலுகி, ஷியோ, ஈலிங் உங்க 3 பேரும் ஜெயா ரூம்ல கிடைச்சு அந்த டைரியில பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. அதுல ஒரு பக்கத்துல வந்து பாதி மட்டும் தான் இருக்கும், பாதி பக்கம் கிழிஞ்சிருக்கும். அதை வாங்கி ஈலிங் பாப்பா. அப்பா என்ன நினைச்சுங்கிறத காட்டுறாங்க. ஸ்டாஃப் ரூம்ல டீச்சர் யார் கூட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் வெளியே போகாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஃபோனை வச்சிருவாங்க. அங்கே தான் ஜெயாவும் இருந்திருப்பா. அப்பன்னு பார்த்து யூ டீச்சர் அங்கே வருவாங்க. யூ டீச்சரை பார்த்தோன்னா டீச்சர் அப்படின்னு ஜெயா போவா. ஆனால் ஜெயாவை யூ டீச்சர் இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே ஜெயா வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவா. இது எல்லாத்தையும் நம்ம ஈலிங் நோட் பண்ணிட்டு இருப்பா. சிலிகியோட அப்பா யூ டீச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொஸ்டின் எடுக்கிற கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்காரு. அது கொஸ்டின் எடுக்கிறதுக்காக அவர் கிளம்பி ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறாரு. அப்பன்னு பார்த்து அவரோட செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது. சிலிகி வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதான் உங்களோட பொண்ணு, 99.99% வந்து இது உங்களோட பொண்ணு தான். மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து அனுப்பி வைப்பார் லியாவோட அப்பா. இதை பார்த்தோன்னே சிலிகியோட அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். சிலிகியோட அப்பா கமிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் வரும். என்னோட பொண்ணும் நீயும் ரொம்ப க்ளோஸாக இருந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதை 13 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உன்னோட பொண்ணு பார்க்க வேண்டாம் தானே அப்படின்னு லியாவோட அப்பா மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. இதை பார்க்கவும் சிலிகியோட அப்பாவுக்கு ஷாக்காக இருக்கும். உள்ளே வந்து ஃபோன் அலோட் கிடைக்காது, ஏன்னா கொஸ்டின் எடுக்கக்கூடிய கமிட்டி தானே. அதனால சிலிகியோட அப்பா கிட்ட இருந்து ஃபோனை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. யூ டீச்சர் மற்ற டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. யூ டீச்சர் மட்டும் யாருக்குமே தெரியாமல் ரெஸ்ட் ரூம்குள்ள வந்து ஒரு சீட்டில் என்னென்ன கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரப்போதோ அதெல்லாம் குட்டியாக எழுதி வைப்பார், பிட் எழுதுற மாதிரி. என்னென்ன கொஸ்டின்லாம் வரப்போதோ அது எல்லாத்தையும் அந்த சீட்டில் எழுதி அதை ஒரு கேப்சூல்குள்ளே போட்டு அப்படியே அவர் விழுங்கிடுவார். கூடவே ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுக்குவார். இந்த டேப்லெட்டை லியாவோட அப்பா தான் கொடுத்துருப்பாரு. பஸ்ஸில் வரும்போது இந்த டேப்லெட்டை பார்த்து கொஞ்சம் தாங்கிட்டே தான் வந்திருப்பாரு. ரெஸ்ட் ரூமை விட்டு அவர் வெளியில் வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவார். உடனே ஆம்புலன்ஸில் ஜே மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இவரோட ஸ்டொமக்கில் இந்த கேப்சூல் இருக்கிறது வந்து தெரியும். உடனே ஜெயாவோட அப்பா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கேப்சூலில் வெளியில் இருப்பார். அதை ஒரு நர்ஸ் வாங்கிட்டு வெளில வருவாங்க. கடைசியில் பார்த்தா அது ஜெயா. அப்போ லியாவோட அப்பா சிலிகியோட அப்பா கிட்ட கொஸ்டின் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட்ல ஜெயா இறந்ததா எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்களே, அதனால ஃபுனரல் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க லியாவோட அப்பா. அங்கே லியாவோட அம்மா வந்திருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர் எல்லாமே வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் பாடியை போய் புதைக்க போகிறாங்க அப்படின்னு ஷியோ பேசிகிட்டு இருப்பா. அங்கே சியோ, ஈலிங், சிலுகி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லியா அங்கேருந்து வெளியில் போவா. இதை சிலுகி நோட் பண்ணிட்டு அவள் பின்னாடியே போவா. லியா நேரம் மார்ச்சுரிக்கு தான் போவா. அந்த டெட் பாடியை எடுத்து வெளியில் வச்சு பார்த்துட்டு இருப்பான். இங்கே பார் லியா, இந்த சடலம் ஒன்றும் ஜியாக்காவோடது கிடையாது அப்படின்னு சிலுகி சொல்வா. லியா எந்தவித ரியாக்ட் ஆகாம அப்படின்னு நின்றுட்டு இருப்பா. இவங்களோட பாதத்தை பாரு, இவங்க கிட்ட இருக்க தலைமணி ஜெயாக்கா கிட்ட பார்த்துருக்கியா? உன்னோட அப்பா ஊர் பேர் தெரியாத ஏதாவது ஒரு சடலம் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு சர்ஜரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அக்காவை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நாங்கள் கிண்டர் கார்னரில் வந்து இவங்களை மீட் பண்ணியிருக்கேன். இவங்க பேர் வந்து சுஜின். இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பாடியை யாருமே வாங்காதனால நேராக ஜே மெடிக்கல் சென்டருக்கு இந்த பாடி அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுஜினோட ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் உங்கள் ஜெயாக்காவோட ரூம் அப்படின்னு சிலுகி சொல்வா. அதனால என்ன டாக்டர்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த சடலத்தை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமேல் பட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லியா அந்த சடலத்தை உள்ள தள்ளி வைக்க பாப்பா. அப்போ
சூஜினோட பாடி உன்னோட ஜெயாக்கா பாடின்னு சொல்ல வரியா அப்படின்னு சிலுகி கேட்பா. ஜெயாக்கா சாகலைங்கிறத நம்ம வெளில போய் சொல்ல முடியுமா? என்னோட அப்பா ஜெயாக்கா செத்துட்டதை சொல்லிட்டாங்க, புனரல் ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்படியே விட்டா என்னோட அப்பா பண்ற தப்பு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே தான் இருக்கும். ஆனா நான் அப்போ போய் புனல் நடக்கிறதுல பிரச்சனை பண்ணேன்னு வை, என்னோட அப்பா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்பாரு. அவர் அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லியா அங்கிருந்து போவா. ஜெயாக்காவோட ரூம்ல இந்த டைரியில நான் பார்த்தேன் என்னோட அப்பா எப்படி இருந்தாங்கன்னு, நான் போய் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சிலுகி அங்கிருந்து போவான். ஒன்னு லியா பின்னாடியே வந்துட்டு நீ எதை கண்டுபிடிக்கிறியோ இல்லையோ ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலாவான்னு சொல்லிட்டு சிலுகி அங்கிருந்து கூட்டிட்டு போவா. சிலுகி அங்க இருக்க ஸ்டாப் மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு போவா. லியா மானிட்டர் ரூம்ல போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து அங்க கார்டு வந்துருவாங்க. நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு எங்க அக்காவோட ஃபுனல் நடக்குது, இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்கிறனால எங்க அம்மா கேமராலாம் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாங்கன்னு லியா சொல்லுவா. நான் எதுக்கும் டீன்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு கார்டு சொல்வாரு. டீன் ஒன்றும் இதை சொல்ல கிடையாது, என்னோட அம்மா தான் அதை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னாங்கன்னு லியா பேசிட்டு இருப்பா. ஃபுனல் நடக்கிறதுக்கு லியா போவா. நீ எங்கே போன அப்படின்னு லியாவோட அம்மா கேட்பாங்க. ஏம்மா நீங்கள் என்ன அக்காக்காக தான் இங்கே வந்தீங்களா, நீங்கள் இன்னைக்கு ஸ்மைலே பண்ணதில்ல, ஓ இன்னைக்கு அக்கா இருந்துட்டாலா, அழுகணும்ல நம்ம அப்படின்னு பேசிட்டு இருப்பான். லியாவோட அப்பா கிட்ட ஜெயா இறந்தது நல்லது தான் விடுங்க, அவளுக்கு வேற வியாதி இருந்துச்சுல, சீக்கிரம் போய் சேர்ந்தது நல்லது தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னே லியா அங்கே போவா. லியா நீ நல்லா வளர்ந்துட்டியே, இப்போதான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குறியாமே, எக்ஸாமுக்குலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. அதனால் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் 3 நாள் முக்கிய படிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கெல்லாம் அப்படின்னா அவசியம் இல்லை அங்கிள் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. பாரு நீ இன்னும் அப்படியே பேசுற, அப்படியே இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கவங்க பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைட் சீலுகி டீனோட ரூம்குள்ளே வருவா. ஜெயாவோட அக்கா டைரியில் போட்டிருந்த மாதிரி ஒரு கபோர்டுக்குள்ளே இருந்து ஒரு ரிமோட் இருப்பா. அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணோடனே ஒரு கிளாஸ் மேலே எக்ஸ்ட்ரா ஒட்டி இருக்கிறது வந்து தெரியும். அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அப்படியே லியாவோட ஸ்டடி ரூம் வந்து தெரியும். அந்த டைரியில் லியா அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, யார் நல்ல பிள்ளை யார் கெட்ட பிள்ளைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். லியா வந்து அந்த டைரியில் எழுதியிருப்பா. அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. ஸ்டடி ரூம்லேருந்து ஜெயா கேப்ஸ்லேருந்து யூ டீச்சர் எழுதி வச்சு அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நோட் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து லியா அங்கே வருவா. லியாவை பார்த்தோன்னே ஜெயா அது எல்லாத்தையும் மறைச்சு வைப்பான். இந்த சம் உனக்கு போட தெரியலையா, நான் வேணா உன்னோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி தரவா அப்படின்னு லியா கேட்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஜெயா பைத்தியக்காரி மாதிரி அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்ருப்பா. உடனே லியா அங்கேருந்து போயிடுவா. இது எல்லாத்துமே ஜெயாவோட அப்பா மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. நான் அழுக மாட்டேன், ஏன்னா என்னோட அப்பா அழுகிற பிள்ளை யாருக்குமே கிஃப்ட் தர மாட்டாரு அப்படின்னு ஜெயாவோட வாய்ஸ் கேட்கும். ப்ரெசென்ட்ல ஃபுனரல் நடக்கிற இடத்துக்கு சீனியர் வந்திருப்பா. இதை லியாவோட அப்பா நோட் பண்ணிடுவாரு. லியா சிலுகிக்கு மெசேஜ் பண்ணுவா. அப்பா எப்பவுமே ஜெயாவுக்கு பர்த்டே, கிறிஸ்மஸ், ஆனிவர்சரி இப்படி எல்லாத்துக்குமே கிஃப்ட் வந்து கொடுப்பாரு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பா. சிலுகி லியாவோட அப்பா ரூமை பார்த்துட்டு இருப்பா. அதுல இருந்து ஒரு சிடி எடுத்து பார்க்கும்போது அதில் கேப்சூல் இருக்கிற எக்ஸ்ரே சீட் வந்து இருக்கும். இதை பார்த்தோன்னே ஷீலுகிக்கு ஷாக்காக இருக்கும். லாஸ்ட் இயர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஜியாக்கு என்னோட அப்பா கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு லியா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா. அந்த டேட் படி ஒரு சிடி எடுத்து பார்ப்பா. அதுலேயே இதே கேப்சூல் எக்ஸ்ரே வந்து இருக்கும். அந்த சிடியை ப்ளே பண்ணும்போது ஒரு மியூசிக் கேட்கும். இதெல்லாம் கேட்கவும் சிலுகிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த சைடு ஃபுனல் நடக்கிற இடத்துல லியாவோட அப்பா அங்கேருந்து போவாங்க. இதை பார்த்தோன்னே லியா வந்து அங்கேருந்து போக பார்ப்பான். ஆனால் லியாவோட அம்மா தடுத்துருவாங்க. இந்த சைடு லியாவோட அப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. பின்னாடி சீனியர் அங்கே வந்திருப்பான். அந்த லியாவோட அப்பா நோட் பண்ணிடுவார். இந்த சைடு சிலுகி நடந்த எல்லா விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கோவமாக கையில் கத்தியோட லியாவோட அப்பாவை கொல்றதுக்காக வந்துட்டு இருப்பா. இதை லியா நோட் பண்ணிடுவா. லியாவோட அப்பாவை குத்தலான்னு போகிறப்ப அப்பான்னு பார்த்து சிலுகியோட சித்தி வந்து தடுத்துருவாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னா நீ ஒன்றும் கொடுக்க வேணான்னு சிலுகியோட அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால சிலுகியோட சித்தி கோச்சிட்டு வெளில வந்திருப்பாங்க. அப்போ ஜெயா வந்து இடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நோட்டீஸ் பேப்பர் கீழே விழுந்திருக்கும். சிலுகியோட சித்திக்கு அப்போலேருந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ யூ டீச்சரோட கோட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அதில் ஜெய எழுதுனா ஒரு துண்டு சீட் இருக்கும். டீச்சர் நீங்கள் கொடுத்த கீச்செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி எழுதிருக்கும். சிலிகோட சித்திக்கு டவுட் இன்னும் ரொம்ப அதிகமாகும். அப்போ விண்டோ வழியாக பார்க்கும்போது ஜெயா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. இந்த பொண்ணு நீங்கள் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுக்கு டவுட் இன்னும் அதிகமாயிரும். அதோட அன்னைக்கு ஜெகனம் ஸ்டேஷனுக்கு ஜெயா வந்திருப்பா. அப்போ சிலிகோட சித்திக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்கள் ஹஸ்பண்டோட பொண்ணு என்கிட்ட தான் இருக்குது, நான் வர கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துருக்கும். இந்த விஷயம் எல்லாத்தையும் சிலிகியோட சித்தி சிலிகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெயாவோட ஃபுனரல் நடந்துட்டு இருக்கும்ல, அதில் அவளோட பாடியை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஜே மெடிக்கல் சென்டர்லேருந்து மெடிசனை திருட்டுன்னு சொல்லி என்கிட்ட செட்டில்மெண்ட்டில் சைன் வாங்கிட்டாங்கன்னு சிலிகியோட சித்தி சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சிலிகி சொல்லுவா. நான் சைன் பண்ணலை தான், ஆனால் அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் ஆஃப்டரால் உன்னோட சித்தி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ அப்படி தான் நினைக்கிற சிலிகி அப்படின்னு சிலிகியோட சித்தி கேட்பாங்க.
நான் அப்படின்னா நினைக்கலன்னு சிலிகி சொல்லிட்டு இருப்பா. சீனியர் அங்கேருந்து போகிற பார்த்து சிலிகி அங்கேருந்து போக வைப்பா. ஆமாம், நீ எங்கே போகிற அப்படின்னு சிலிகியோட சித்தி கேட்பாங்க. என்னை இப்போ போக விடுங்க, என்னை லாயர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிலிகி அங்கேருந்து போயிடுவா. ஷியோட அம்மா என்னையாவா சொல்லிட்டு போகிறா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சீனியரோட காருக்குள்ளே வந்து சிலிகி ஏறி உட்காந்துக்குவா. கொஞ்சம் நேரத்தில் என்னை பயமுறுத்திட்டு பாரு அப்படின்னு சீனியர் சொல்லுவான். உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் தானே அப்படின்னு சிலிகி கேட்பா. என்ன தெரியுமான்னு கேட்குறேன்னு சீனியர் கேட்பான். நீ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. சூஷானுக்கு ரெண்டெல்லாம் நீ தான் பே பண்ணியிருக்க. அதோட பக்கத்தில் இருந்த கடைக்கு மொத்த கடனை நீ தான் அடைச்சி விட்ருக்க. சூஷானுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சிலுகி கேட்பா. இப்போ அதனால் என்ன அப்படின்னு சீனியர் கேட்பா. நீ சூஷியானை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக தானே இங்கே வந்திருக்க. சூஷியான் இறந்த நினச்சி உனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குல்ல. உன்னோட சுயநலத்துக்காக எங்களை ட்ரக் டீலில் வந்து இழுத்து விட்ட. இப்போ பார், அதனால் சூஷியானோட நிலைமை எப்படி போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சிலுகி பேசிகிட்டு இருப்பான். ஃபஸ்ட் நீ மேலே என்னோட காரை விட்டு இறங்க. நீ சூஷியானுக்காக இங்கே பேச வரல, போமால அப்படின்னு சீனியர் பேசிகிட்டு இருப்பான். ரெஸ்டாரண்ட்டில் சியோட அம்மா அந்த எக்ஸ்ரேயை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு எவிடன்ஸும் நம்மளால் கொடுக்கவே முடியாது. டீச்சரில் அந்த டீன் தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு இதில் எந்தவித எவிடன்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு வேணும். அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போய் பேச முடியும். இதில் டீன் டீச்சரை கொன்னதான் எந்தவித எவிடன்ஸுமே இல்லையே. இதை ஒரு எவிடன்ஸு நம்மளால் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஷியோட அம்மா சொல்லுவாங்க. இதில் என்ன மியூசிக் ப்ளே ஆகுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஒரு ஃபேமஸான சிங்கரோட சாங் தான் இது, ஜெயாக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சிலிகி சொல்லுவா. ஆப்ரேஷன் தேட்டரில் பேஷண்ட்டை காப்பாற்றும் போது இந்த மாதிரி மியூசிக் கேட்குறது நார்மல் தான். இதை ஒரு எவிடன்ஸ் நம்மளால் கொண்டு போக முடியாது. அட்லீஸ்ட் அந்த டைரியை ஜெயா தான் எழுதுனாங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இருந்த ஒரு எவிடன்ஸும் போச்சு அப்படின்னு சியோட அம்மா சொல்லுவாங்க. அப்போ சிலிகியோட சித்தி அந்த கிரீட்டிங் கார்டனை எடுத்து காட்டுவாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்தது. இதை அனுப்பி வச்சவங்களுக்கு ஜியாக்கும் அவருக்கு இடையில இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த தேர்ட் பர்சன் வந்து நமக்கு விட்னஸ் தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஹைஸ்கூலில் இருக்க யாராவது ஒருத்தவங்களாக தான் இருக்கணும்னு சிலிகியோட சித்தி சொல்லுவாங்க. ஷியோ ஏதோ சொல்லலான்ட்டு வருவான், ஆனால் ஷியோட அம்மாவை தடுத்துருவாங்க. ஆனால் அவங்க யார் என்னன்னே நமக்கு தெரியாது. அவங்க தன்னோட ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இருக்கும்போது அவங்க எவிடன்ஸை நம்மளால கொண்டு போய் நிறுத்தவும் முடியாது. டீன் கொலை பண்ணாருங்கிறதுக்கு எந்தவித எவிடன்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது கோர்ட்ல ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட நம்ம எப்படி வாதாட போறோம்னு தெரியவே இல்லை அப்படின்னு ஷியோட அம்மா பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஈலிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. சியோ தன்னோட வீட்டில் கிரீட்டிங் கார்டில் கிரையான்ஸை வச்சு கிரிக்கிட்டு இருப்பா. கிரையான் பாக்ஸ் எடுக்கும் போது அவங்க அம்மா வந்துருவாங்க. நீ இப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறத வந்து நிறுத்திட்டு ஒழுங்காக படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போதில்ல அப்படின்னு ஷியோட அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு லாயராக என்கிட்ட விட்னஸ்ட கொஸ்டின் கேட்குற மாதிரி எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அந்த மெடிக்கல் சென்டருக்கு அகேன்ஸ்டாக வாதாடினா உங்களுக்கு எந்தவித மணி கிடைக்காதனால தான் இப்படி பண்ணுறீங்க. கிளைண்ட் முன்னாடி நீங்கள் ரொம்ப நல்ல லாயர் மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சியோ சொல்லுவாள். என்ன சொன்ன சியோ அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டுவாங்க. சும்மா என்னை மிரட்டுற வேலைனா வச்சுக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு நல்ல அம்மாவை கூட நடந்துக்கவே கிடையாது. எனக்கு எப்படி டீச்சரும் ஜியாக்காவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கங்கிறது தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஷியோ கேட்பா. அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை கிடையாதுன்னு ஷியோட அம்மா சொல்லுவாங்க. நான் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். மிட் நைட்டில் யாருக்குமே தெரியாமல் ஸ்கூலில் போய் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஜெயாக்காவும் டீச்சரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்தேன். அன்னைக்கு நடந்ததை பற்றி நான் யார்ட்டாவது போய் சொன்னால் அந்த டயத்தில் உனக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்வேன்? என்னால் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். ஜெயா இல்லாதனால நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தேன். நான் ஸ்கூல் ஆனுவல் டே அன்னைக்கு ஜெயாக்காவை பார்த்தேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஜெயாக்கா கிட்ட சொன்னேன். ஜெயா வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ, நான் எல்லாட்டையும் எல்லா உண்மையும் சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் அந்த ஜெயாவை இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் என்னை எப்போ பார் படிப்படினே சொல்கிறீங்கன்னு ஷியோ வந்து கத்திக்கிட்டு இருப்பா. ஜெயா இறந்ததுக்கும் உனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. கோர்ட்லேயும் சரி வெளியில் யார்ட்டையும் சரி இதை பற்றி மூச்சே விடக்கூடாது. உன்னோட லாயர் அம்மாவாக நான் அட்வைஸ் பண்ணுறேன், என்னோட பேச்சை கேளுன்னு சொல்லிட்டு ஷியோட அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த சைட் ஈலிங் பப்போட ஓனருக்கு ஏதோ ஒரு ட்ரக்கை வந்து செல் பண்ணுவாங்க. அடுத்த தடவை உன்னால் சூபிக்கான கொண்டு வர முடியுமான்னு பப்போட ஓனர் கேட்பாங்க. ஓ ஸ்லீப்பிங் பில்ஸா, அதை பற்றி நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஈலிங் சொல்லுவா. அப்படின்னு அதை கொண்டு வந்து வேறு யார்ட்டையும் அதை வித்துறாத, நானே வாங்கிக்கிறேன், அதுவும் டபுள் மடங்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு பப்போட ஓனர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஈலிங் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பாஸ்போர்ட் கடையில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்பான்னு பார்த்து சீனியர் அங்கே வந்துடுவான். நீயும் சிலிகியும் எப்போவுமே பேட் மூடில் தான் இருப்பீங்களான்னு சீனியர் கேட்பான். என்னை அவளோடனா கம்பேர் பண்ணாத, நான் அவளோட ரொம்ப அழகாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஈலிங் அந்த ரெக்கார்டரை எடுத்து காட்டுவா. இது அவ்வளோ ஒர்த்தா என்ன அப்படின்னு கேட்பா. நீயே அன்னைக்கு நைட் கிளப்பில் சீக்கிரம் ட்ரக் எடுக்க வந்ததை என்கிட்ட சொல்லலன்னு நீ கேட்பா. நீ ஜெங்கனம் ஸ்டேஷனில் ஜெயாக்காவை மீட் பண்ணேன்னு என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்லை? நம்ம 2 பேத்துக்கு இடையில கோஆப்ரேஷன் இருக்குது, ஆனால் நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிறோம். இனிமேல் நான் எல்லாமே தனியாகவே பார்த்துக்கிறேன்னு ஈலிங் சொல்வா. உன்னை விட எனக்கு அனுபவம் நிறையா இருக்குது. ஹை ஸ்கூல் படிக்கிற நீலாம் பிஸ்னஸ் பற்றி பேசுகிற அப்படின்னு சீனியர் சொல்லுவான். ஆமாம், உன்னால் ஜூபிகான் கொண்டு வர முடியுமான்னு ஈலிங் கேட்பா. எதுக்கு? ஜே மெடிக்கல் சென்டரில் எதுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கான்னு தேடி பார்க்கலாம்னு சீனியர் சொல்லுவான். ஏன் ஹை ஸ்கூல் படிக்கிற எல்லாருமே லியா கிட்டே ட்ரக் வாங்குறாங்கன்னு ஈலிங் கேட்பா. அவளை பற்றி என்னால் புரிஞ்சுக்கவே முடியல.
நம்மளோட கம்பேர் பண்ணுறப்ப அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சீனியர் சொல்லுவான். நாமங்கிற வேர்டனை யூஸ் பண்ணாது, எனக்கு அனீசியாக இருக்குன்னு ஈலிங் பேசிகிட்டு இருப்பா. ஆண்டி எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு சீனியர் கேட்பான். அப்படியே இன்னொன்று பிளேட்டுக்கும் சேர்த்து பில் போட்டுக்கோங்கன்னு ஈலிங் சொல்வான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைட் சீனியர் ரெக்கார்டரை கொண்டு வந்து லியாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பண்ண ப்ராமிஸை மறந்துடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம சிலுகி வந்து நோட் பண்ணிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து சிலுகியோட வாயை பொத்தி யாரோ இழுத்துட்டு போவாங்க. அவங்க யாருன்னு பார்த்து அது நம்ம லியா தான். அப்போ நீ என்கிட்ட முன்னாடி சொன்னதெல்லாம் போய் தானா அப்படின்னு லியா கேட்பா. அப்போ என்ன நடந்துச்சுன்னா சிலுகி ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருப்பா. நான் ஜெயாக்காவோட டைரியில் வந்து பார்த்தேன். அதில் அவங்க மானிட்டர் ரூமில் இருந்ததாக வந்து போட்டிருந்துச்சு. இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது, உன்னோட அப்பாவுக்கு இது தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும்னு சிலுகி பேசிகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ஈலிங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ப்ரெசென்ட்டில் என்னோட அப்பாவுக்கு நீ ட்ராப் வச்சிருக்கியான்னு லியா கேட்பா. உன்னோட அப்பா அவர் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக தன்னோட சொந்த பொண்ணே கொண்டிருக்காரு. ஆனால் இப்போ அவருக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்தவித எவிடன்ஸும் இல்லை. நான் அவரை ஃபாலோ பண்ண போகிறேன். லியா உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சிலுகி சொல்வா. லியாவும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பா. லியாவை சிலுகி லியாவோட அப்பா ஒரு ரூமுக்கு கொண்டு போய் காட்டுவா. அங்கே ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணோடனே விண்டோ வழியாக லியாவோட ஸ்டடிங் ரூம் வந்து தெரியாத அவர் காட்டுவா. ஜெயா தங்கியிருந்த ரூமுக்கு லியாவை சிலுகி கூட்டிகிட்டு போவான். பார்த்தா அந்த ரூம் நல்லா நீட்டாக பெயிண்ட் அடித்து சுத்தமாக இருக்கும். அவங்க அப்பா எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருப்பார் போல். ஆனால் உன்னோட அப்பாவுக்கு எப்படி ஜெயாக்கா அந்த நாள் மானிட்டர் ரூமில் இருந்தாங்கன்னு தெரியும்னு சிலுகி கேட்பா. அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. ஜெயாவை லியா வந்து சந்திக்க வந்திருப்பா. கூடவே பப்பையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாள். அந்த பப்பியோட காலரில் கேமரா வந்து அவங்க அப்பா செட் பண்ணியிருப்பார் போல். அதில் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். லியாவோட அப்பாவும் அம்மாவும் அதில் வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இந்த வீடியோ மட்டும் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு லியாவோட அப்பா கேட்பாரு. நீ தான் இந்த பிரச்சனையை இழுத்து விட்ட, நீ தான் அதை சால்வ் பண்ணணும், எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன், நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்னு லியாவோட அம்மா சொல்லுவாங்க. அப்படின்னா உன்னை அதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் உன்னை எங்கேயுமே போக விட முடியாது, நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு லியாவோட அப்பா சொல்லுவாங்க. நீ என்ன என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு லியாவோட அம்மா கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீ ஒரு நல்ல அம்மாவை நடந்துக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு லியாவோட அப்பா வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ஒரு வீடியோவை லியா பார்த்துருவா. லியா கிச்சனுக்கு வருவா. அவங்க அம்மா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட பிளான் படி நாளைக்கு ஜெயாக்காவை அம்மா மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேர் பிளான் போட்டிருப்பாங்க. ஷியோ கிட்ட போய் கார்கியை வாங்கிட்டு சிலுகி லியாவும் அங்கேருந்து போக பார்ப்பாங்க. அம்மா நீங்கள் 2 பேர் எங்கே போகிறீங்க அப்படின்னு ஷியோ கேட்பா. ஷியோ நாளைக்கு விட்னஸோட நாங்கள் வரணும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுன்னு சிலுகி லியாவும் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிலுகி லியாவும் லியாவோட அம்மா வீட்டை விட்டு வெளில வர வரைக்கும் காத்திருப்பாங்க. லியாவோட அம்மாவோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு சிலுகி லியாவும் போயிட்டு இருப்பாங்க. இந்த சைட் கோர்ட்டில் ஷியோட அம்மா விட்னஸ் ஒன்று இருக்குது ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் முன்னாடி அவங்கள ஆஜர் பண்ணல அப்படின்னு ஆப்போசிட் ப்ராசிக்யூட்டர் கேட்பாரு. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக தெரியும். அவங்க தான் மெயின் விட்னஸ்ஸு. நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு ஷியோட அம்மா சொல்லுவாங்க. ஜட்ஜும் ஓகே சொல்லிடுவார். இந்த சைட் சிலுகியும் லியாவும் லியாவோட அம்மாவும் ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. லியாவோட அம்மா கார் ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு தனி காட்டு பாதைக்குள்ள வந்து போகும். கடைசியில் பார்த்தா அவங்க ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிருப்பாங்க. அப்பான்னு பார்த்து சிலுகிக்கு வந்து அவங்க சித்தி ஃபோன் பண்ணுவாங்க. சிலுகி நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால ஜெயாக்காவை கண்டுபிடிக்க முடியாது போல அப்படின்னு சிலுகி ஃபோனில் பேசிகிட்டு இருப்பான். லியாவுக்கு கோபம் தாங்க. அது லியாவோட அம்மா அங்கே இருக்கக்கூடிய பசங்களோட சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. லியா சிலுகி 2 பேருமே கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. விட்னஸ் வரதுக்கு டைம் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லாரும் வெளில வந்துட்டு இருப்பாங்க. சிலுகி, அவங்க சித்தி, லியா 3 பேர் வெளியில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ லியாவோட அப்பா அங்கே வந்துட்டு லியா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவார். சிலுகி நான் அவனுக்கு அப்புறம் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு லியா வந்து அவங்க அப்பா கூட போயிடுவா. சிலுகியும் சிலுகியோட சித்தியும் காரில் போயிட்டு இருப்பாங்க. லியாவோட அம்மா கடைசியில் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் போனாங்க அப்படின்னு சிலுகி சொல்வா. லியா எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு அவங்க சித்தி கேட்பாங்க. அவள் என்னோட ரொம்ப கோவப்பட்டா அப்படின்னு சிலுகி சொல்வா. நீ இப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. நீ லியாவை ரொம்ப நம்புற. லியாவோட அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல, யாரோ இந்த விஷயத்தை லீக் பண்ணியிருக்காங்கன்னு சிலுகியோட சித்தி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சிலுகி கேட்பா. லியாவோட அப்பாவுக்கும் முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம யாரை விட்னஸாக வந்து சப்மிட் பண்ண போகிறோங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஷியோவோட அம்மாவை நம்ம ப்ராசிக்யூட்டரை வச்சது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக போச்சு. ஜெயாவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சிலுகியோட சித்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைட் லியாவும் அவங்க அப்பாவும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. ஆமாம், இது நம்ம வீட்டுக்கு போகிற வழியில நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு லியா கேட்பா. உடனே லியாவோட அப்பா ஒரு ஃபோனை எடுத்து லியா கிட்ட கொடுப்பாங்க. அந்த மொபைலில் ஒரு வீடியோ ஓடும். அதில் சிலுகியும் அவங்க சித்தியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் ஜெயாவை பற்றின எந்த நியூஸும் நமக்கு கிடைக்கலன்னு தெரியல, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சிலுகியோட சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அவங்களோட கார் கண்ட்ரோலை இழந்து ஒரு கார் மேலே போய் முட்டி மோதிரும். இது எல்லாத்தையுமே நம்ம லியா அந்த வீடியோ வழியாக பார்த்துட்டு இருப்பா. லியா உன்னோட அக்கா அன்னைக்கு ஏன் மானிட்டர் ரூமுக்கு வந்தான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு லியாவோட அப்பா கேட்பாரு. லியாவை ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே தான் ஜெயா இருப்பா. ஜெயாவை பார்த்தோன்னே ஜெயாவை லியா அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு பார்ப்பான். அந்த ரூமை தானோடனே அப்படியே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஜெயா ரொம்ப பயந்து போய் இருப்பான். நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எவ்வளோ அப்படின்னு லியா கேட்பா. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட அக்கா தான், நான் ஒன்றும் கிடையாது அப்படின்னு லியாவோட அப்பா சொல்வார். அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க.
யூ டீச்சர் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கும்போது ஜெயா ட்ரிப்ஸ் போடுறது மூலமாக ஒரு இன்ஜெக்ஷனை வந்து செலுத்துவா. உடனே அவரோட பிபி வந்து லோவாக ஆரம்பிச்சிடும். அப்பன்னு பார்த்து ஜெயாவோட அப்பா அங்கே வருவார். அப்பா நான் நல்ல வேலை தானப்பா செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஜெயா சொல்லுவா. யூ டீச்சர் சிலுகியோட அப்பா இறந்து போயிருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஜெயா அங்கே இருக்க கேப்சூல் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவா. ப்ரெசென்ட்ல அப்போ என்னோட அக்கா தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு என்னை நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு லியா கேட்பா. நீ நான் கொலை பண்ணாங்கன்னு சொன்னால் நம்புறேன், ஆனால் நான் சொல்கிறத நீ நம்பவே மாட்டேங்கிறேன். ஒரு டாக்டராக ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடுறோம் தெரியுமா? உன்னோட அக்காவை இந்த பிரச்சனையை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு லியாவோட அப்பா சொல்வார். இதை கேட்டோன்னு லியாவுக்கு ரொம்ப காண்டாயிரும். அக்கா நீ தான் உண்மையை டீச்சரை கொன்னியா சொல்லு அப்படின்னு லியா கத்திட்டு இருப்பா. அவளுக்கு இதை பற்றி நினச்சாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணா. அதனால் நான் அவளோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லியாவோட அப்பா சொல்லுவார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டராகவும் இல்லை, ஒரு நல்ல அப்பாவும் நடந்துக்கவே இல்லை. சும்மா என்னோட அக்காக்காக இவ்வளோ பண்ணேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு சுத்தமாக மனசாட்சிங்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு லியா சொல்லுவாள். உடனே லியாவோட அப்பா லியாவோட கழுத்தை பிடிச்சி நெறிப்பார். லியா இதெல்லாம் நான் உனக்காக தாம்மா செஞ்சேன். உன்னோட அக்கா பண்ண தப்புக்காக நீ பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். அப்பா பண்ண தியாகத்தை நீ இப்படி பேசுறியம்மா, நீ என்னை தலைகுனியாக வச்சிடாதம்மா அப்படின்னு லியாவோட அப்பா சொல்வார். இதெல்லாம் கேட்கவும் லியா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நான் ஜெயாக்கா மாதிரினா ஒன்றும் கிடையாது, நான் எப்போவுமே பர்ஃபெக்டாக தான் இருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு லியா சொல்வா. என்னை தலைகுனியை வைக்க மாட்டேன்னு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு லியாவோட அப்பா சொல்லுவாங்க. லியா அங்கேருந்து போயிடுவா. இந்த சைட் சிலிகியோட சித்தி காரை மெக்கானிக் செட்டு கொண்டு போய் விடுவாங்க. மெக்கானிக் அந்த காரை பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது டயர் பஞ்சரமானா தெரியலமா, யாரோ உங்களுக்கு வேண்டாதவங்க டயரை நல்லா பிளந்து விட்டுருக்காங்க, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு மெக்கானிக் பேசிட்டு இருப்பாரு. சிலிகி லியாவுக்கு ஃபோன் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் லியா ஃபோனை எடுக்க மாட்டா போல. அப்பன்னு பார்த்து சிலிகியோட சித்தி அங்கே வருவாங்க. கார் ரொம்ப பழசில் அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிலிகியோட சித்தி சொல்லுவாங்க. அப்போ டயரை மாற்றிட வேண்டியதானே அப்படின்னு சிலிகி சொல்வான். இல்லைம்மா இது நீ பிறந்தப்போ உங்கள் அப்பா வாங்கினது, இது சென்டிமெண்ட்டாக அவர் வச்சுருக்காரு. வர நியூ இயர் வந்து அந்த கார் வாங்கி 20 வருஷம் ஆச்சு தெரியுமா. சரி இன்றைக்கி டின்னர் நம்ம வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சிலிகியோட சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் நடந்துகிட்ருக்கோம். லியா ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டா போல். சிலிகி டீச்சர்கிட்ட ஏன் லியா ஸ்கூலுக்கு வரலையா டீச்சர் அப்படின்னு கேட்பாங்க. லியாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவள் ஸ்கூலுக்கு வர மாட்டான்னு டீச்சர் சொல்லுவாங்க. ஏன் டீச்சர் அவருக்கு என்னாச்சு, வைரல் ஃபீவர் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சிலிகி கேட்பான். நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, உனக்கு எந்த விஷயம் தெரியாதா, அப்போ நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அங்கேருந்து போயிடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே சிலுகி லியாவுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் லியா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா போல். இவங்க மீட் பண்ண இடம் அந்த எக்ஸ் பிளே கிரவுண்டு, இவங்க எங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்களோ அந்த இடத்துக்குலாம் போய் சிலுகி பார்ப்பா. அங்கே எங்கேயுமே லியா இருக்க மாட்டா. உடனே சிலுகி ஸ்ட்ரெயிட்டாக லியாவோட வீட்டுக்கே போய் பார்ப்பா. ஆனால் அங்கேயும் லியா இருக்க மாட்டா. நேராக ஜே மெடிக்கல் சென்டருக்கு போவா. அங்கே பார்த்தா லியா அவங்க அப்பாவோட மேலே பேசிகிட்டு இருப்பா. உடனே சிலுகி மேலே போய் பார்த்தா அங்கே லியா இருக்க மாட்டா. லியாவோட ஸ்டடி ரூமுக்கு சிலுகி போக பார்ப்பா. அங்கே இருக்கவங்க வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஷியோ தான் வெளியில் வருவா. பார்த்தா லியா அங்கே தான் இருப்பா. சிலுகி பில்டிங்கோட டாப்புக்கு போய் நிற்பா. அப்போ லியா அங்கே வருவா. லியாவை பார்த்தோன்னே சிலுகி லியா அப்படின்னு கிட்ட வருவா. ஆனால் என்கிட்ட வராதா அப்படின்னு லியா சொல்லிடுவா. என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ணவே முடியல, அதை நினச்சி நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா. ஏன் நீ ஸ்கூலுக்கு வரவே இல்லை, உனக்கு உண்மையிலே முடியலையா அப்படின்னு சிலுகி கேட்பா. உன்னோட முட்டாள்தனமான வழியை வச்சு எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும், அதை நீ யோசிச்சியா, உன்னால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது, நான் ஏன் உன் சைடு இருக்கேனாலும் உனக்கு தெரியுமா அப்படின்னு லியா கேட்பா. அப்போ என்ன நினச்சுங்கிறத காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு சிலுகி லியாவோட அப்பாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது லியா அவங்க அப்பாவை பார்க்க வந்திருப்பான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறது இல்லையாமேப்பா அப்படின்னு லியா கேட்பா. இது வெளியில் யார்ட்டையும் சொல்லாத, மெதுவாக பேசு அப்படின்னு லியாவோட அப்பா சொல்லுவார். அம்மா ஜெயாக்கா எங்கப்பா இருக்காங்க அப்படின்னு லியா கேட்பா. இப்போதைக்கு உன்னோட அக்கா தனியாக இருக்கணும்னு விரும்புகிறா, ஆனால் அவள் தனியாக இருக்கா, வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பேசிக்கிறா, அதை பற்றி பேசாத அப்படின்னு லியாவோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். என்னோட அப்பாவோட ஆப்ரேஷன் டேபிளில் தான் யூ டீச்சர் இறந்தார், அதோட அன்னைக்கு தான் என்னோட அக்காவும் மிஸ் ஆனா கூட அப்படின்னு லியாவோட வாய்ஸ் கேட்கும். அப்போ என்ன நடந்திருக்கும்னா, ஸ்கூலில் டீச்சர் வந்து ஒரு சம்மை வந்து எழுதி போட்டிருப்பாங்க. இதை யார் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஷியோ நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சால்வ் பண்ணுவா. அந்த ஒரு சம்மல் லியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படின்னா, யூ டீச்சர் வந்து கொஸ்டினை வந்து ஜெயாவுக்கு அவுட் பண்ணி விட்டுருப்பாரு. அதை வந்து ஸ்டடி ரூமில் உட்காந்து ஜெயா எழுதிட்டு இருந்திருப்பா. அப்பன்னு பார்த்து லியா வந்து அதை பார்த்துருப்பாள். அதே சம்ம தான் இப்போ டீச்சரும் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. அதோட சிலுகியோட நேமை யூ டீச்சரோட ஃபைல் போர்டரில் வந்து லியா பார்த்துருப்பா. யூ டீச்சர் தான் ஜெயாவுக்கு அந்த கொஸ்டின் லீக் அவுட் பண்ணி விட்டா அப்படிங்கிறத லியா தெரிஞ்சுக்குவா. சிலுகி ஹை ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது கூட இவளோட பிளானில் ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. சிலுகி நீ லிட்மஸ் பேப்பர் மாதிரி ஒன்றை யூஸ் பண்ணி என்னோட அப்பாவோட கிரைமை நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு லியா சொல்வா. இதை கேட்கும் சிலுகி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவா. எனக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் ஏன் இன்னும் உன் சைடு இருக்கேன்னு நீ நம்பிட்டுருக்கியா என்ன? நான் தான் உங்ககிட்ட மெடிசனை விற்றது, உன்னோட அப்பாவோட ஃபோனை நான் தான் திருடனே. நீ அந்த டெட் பாடியை வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னப்போ அது வெளியில் சொல்லாமல் நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சேன். இவ்வளோ நடந்து நீ என்னை நம்பிட்டுருக்கியா? என்னோட அப்பாவோட ஐடியா ஒன்றும் இது கிடையாது, எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து ரொம்ப சிரிச்சிட்ருப்பா. இதெல்லாம் கேட்கவும் சிலுகியோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிடும். இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. நீ என்னை கண்டுபிடிச்சிருப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் அதுக்கு மாறாக நீ என்னை ரொம்ப நம்பின.
நான் உன்னை வச்சு எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாண்டுட்டேன். உன்னால் எங்களை பீட் பண்ணவே முடியாது. என்னோட அக்காவை நீ தேடுறதை இதோட விட்டுரு. இது நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து போயிடுவா. லியா இப்படி பேசினது வந்து சிலுகியாட தாங்கிக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பான். ஐசோலேட் ஆகி படிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் சிலுகியால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. சரி ட்ரக் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரக் இருக்காது. அப்படி சிலுகி கண்ணு முழிக்கிறா. இது அவள் ட்ரக்கை குவைட் பண்ணனால அவளுக்கு வர சைட் எஃபெக்டாக இந்த கனவெல்லாம் வருது போல். சிலுகிக்கு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் சிலுகி எழுதும்போது அவளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுத முடியாது. அவளுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். டயத்துக்குள்ளே அவளால் ஃபினிஷ் பண்ண முடியாது. அதுக்குள்ளேயும் பேப்பரை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. சீலுகி அதை பார்க்க வருவா. சீலுகி 20வது ரேங்க்கும் லியா 15வது ரேங்க்கும் ஷியோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பா. இதை பார்க்கும் ஷியோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஷியோவை டீச்சர் கூப்பிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நீ வந்து பொய்யாக்கவே இல்லை, நீ இப்படியே பெஸ்ட்டாக பண்ணேன்னா கண்டிப்பாக இன்டர்வியூலையும் நீ செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னோட மார்க்குக்கு மெடிஷன் கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை. உனக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு வருஷம் மியூசிக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இருந்து நீ கொரியன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறியா என்ன அப்படின்னு ஈலிங்கை பார்த்து டீச்சர் பேசிகிட்டு இருப்பாங்க. லியாவை கூப்பிட்டு டீச்சர் சொல்லுவாங்க, உன்னோட மார்க் இது இல்லவே இல்லை, நான் கொஞ்சம் கூட நீ இப்படி பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு லியாவோட அப்பா ஜியாவோட டைரி அவ்வளோ திங்ஸ் எல்லாம் நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு இருப்பாரு. அப்பான்னு பார்த்து லியா அங்கே வந்து ஸ்கோர் கார்டை அவங்க அப்பா கிட்ட காட்டுவா. அவங்க அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு அதையும் தூக்கி நெருப்பில் போட்டுருவார். நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் அப்படின்னு லியா சொல்லுவாள். அவங்க அப்பா பார்ப்பாரு. நானும் ஜியாக்கா மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு அந்த கில்லர் கொஸ்டின் வேணும் அப்படின்னு லியா பேசிகிட்டு இருப்பாள். சீலுகி வீட்டுக்கு வந்துட்டுருப்பா. அப்போ அவங்க சித்தி ஒரு புது காரில் வந்து இறங்குவாங்க. சீலுகி இதை பார்த்துட்டு என்ன சித்தி புது கார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பா. ஆமான்னு அவங்க சிலுகி சித்தி சொல்ல வருவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத முழுசாக கேட்காம சிலுகி வீட்டுக்கு போய் எல்லா திங்ஸும் இழுத்து போட்டு எதையோ தேடிட்டு இருப்பா. அப்பான்னு பார்த்து சிலுகியோட சித்தி அங்கே வருவாங்க. இங்கே என்ன எவிடன்ஸ் எங்கே அப்படின்னு சிலுகி கேட்பா. எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடினா நீங்கள் இந்த மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட்டதே இல்லையே அப்படின்னு சிலுகி பேசிகிட்டு இருப்பான். உனக்கு இதெல்லாம் பற்றி என்ன தெரிய போகுது, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னா வீடு அப்படின்னு அவங்க சித்தி சொல்லுவாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட போய் பேசுறதுக்கு நான் யாரும் கிடையாது தானே அப்படின்னு சிலுகி கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஷியோ தன்னோட வீட்டில் ஸ்கோர் கார்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு உனக்கு மலை ஏறதுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னு அதை போட்டு வா போலன்னு சொல்லிட்டு ஷியோவும் அவங்க அம்மாவும் மலை ஏறி ஒரு கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலில் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக 100 நாள் பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறதுக்காக ஷியோவும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. இந்த சைட் சீனியரும் ஈலிங்கும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போதுமான அளவு பணத்தை வந்து சம்பாதிச்சிட்டோம், இன்னும் 100 டேஸில் வந்து ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு ஈலிங் சொல்லுவாள். சீனியர் ஒரு ட்ரக்கை ஈலிங்கிட்ட கொடுப்பான். இது என்னது, இது பேரும் எனக்கு தெரியாது, இதை நான் சாப்பிட்டதும் கிடையாது, எல்லாருமே ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறாங்க, இதை போய் எல்லாருக்கும் நான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஈலிங் கேட்பா. இதை தான் சீலுகி யூஸ் பண்ணுறான்னு சீனியர் சொல்லுவான். நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அப்போ டாப் 20 ரேங்க்குள்ள அவள் வந்ததுக்கு காரணம் இதுதான் சீக்கிரட்டா அப்படின்னு ஈலிங் சொல்லுவாள். ஆமாம், ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த தடவை யாருன்னு சீனியர் கேட்பான். சியோ தான் ஈலிங் சொல்வா. ஓ அந்த பொண்ணு ஆல்வேட்டை அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் பூத்து எனக்கு பேட்சாக வந்துச்சு, அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அங்கேருந்து போயிடுவான். ஈலிங் பப்புக்கு போவா. அங்கே இருக்கவங்க மேடம் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாள். உடனே ஈலிங்க அவங்கள போய் மீட் பண்ணுவாள். அவங்க ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி உனக்கு பர்த்டேன்னு சொன்னாங்களா, அதான் இந்த கிஃப்ட் உனக்கு திறந்த பார் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஈலிங்க அவங்களே பார்த்துட்ருப்பா. நம்ம ஸ்டோருக்கு வர எல்லா கஸ்டமருக்குமே ஓ மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஒன்றும் டியூஷன் ஃபீஸ், நீ தங்குறதுக்கான செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், உனக்கு போதுமான அளவு மணி கிடைக்கும், ஆனால் நீ எனக்கு அதுக்காக ஒன்று பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைட் சியோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. கீழே விழுகிற மாதிரி போவா. அப்பன்னு பார்த்து யாரோ ஷியோவோட சொல்கிற கை வைக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா சீனியர் தான் அங்கே வந்திருப்பான். நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாமே, அதை நீ ட்ரை பண்ணி பார்த்தால எப்படி இருந்துச்சு அப்படின்னு சீனியர் கேட்பான். ஷியோ அப்படியே பார்ப்பான். நீ ஸ்கூலில் ஃபஸ்ட் பிளேஸ் தக்க வச்சுக்கணும்னா அதுக்கு ட்ரக் எடுக்காமல் உன்னால் முடியாது, இந்த அந்த ட்ரக்குன்னு சீனியர் ஷியோ கிட்ட ஒரு ட்ரக்கை கொடுப்பான். ஷியோ அப்படியே பார்ப்பான். என்ன பார்க்குற, இதை தான் சீலுகி கூட யூஸ் பண்ணுறா, இதை என்னோட கிஃப்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சீனியர் அங்கேருந்து போயிடுவான். இந்த சைடு சீலுகி கையில் ஒரு கல் எடுத்துகிட்டு நேராக ஜெயாவோட அஸ்தி வச்சுருக்க இடத்துக்கு வந்து அந்த கண்ணாடியை உடைச்சி அந்த அஸ்தி பாட்டில் வந்து வெளில இருப்பாங்க. செக்யூரிட்டி வந்து இதை நோட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் லியாவோட அப்பா அங்கே வந்துடுவாங்க. அதை என்கிட்ட கொடு அப்படின்னு லியாவோட அப்பா கேட்பாங்க. சீலுகி நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு அது ஒன்றும் தேவையில்லை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன்னு லியாவோட அப்பா சொல்வார். என்னோட சித்தியை கன்வின்ஸ் பண்ண மாதிரி என்ன உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சீலுகி அங்கேருந்து போக பார்ப்பா. வேணா இப்படி வேணால் பண்ணலாம், ஃபைனல் எக்ஸாமோட இந்த கில்லர் கொஸ்டின் என்னால் உனக்கு தர முடியும் அப்படின்னு லியாவோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். சீலுகிக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். இந்த சைட் ஜோவோட திங்ஸ்லாம் யாரோ களைச்சி போட்டு வச்சுருப்பாங்க. யார் இப்படி பண்ணாங்கன்னு ஜோ ரொம்ப ஷாக்காக இருப்பான். அப்போ அங்கே இருக்க ஒரு நோட்டில் உன்னோட அக்கௌண்ட் புக்ஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், பில்டிங்கோட டாப்புக்கு வா அப்படின்னு போட்டிருக்கோம். ஜோவும் பில்டிங்கோட டாப்புக்கு வருவா. அங்கே ஒரு வாய்ஸ் கேட்கும். எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் போட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சவுண்டை கேட்கும். ஜோ நீட்லுன்னு போட்டு என்னை மன்னிச்சிடுங்க, எல்லா தப்பு என்னால் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா அது நம்ம சீலுகி தான். நான் லியா கூட கொஞ்சம் பேசணும், ஆனால் நான் ஃபோன் போட்டு அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சீலுகி கேட்பான். ஜோவும் சரிங்கிற மாதிரி தலையாட்டுவா.
லியா ஸ்விம்மிங் பூலில் விட்டு வெளில வருவா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சிலுகி லியாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் லியான்னு சொல்லுவான். ஆனால் லியா நான் அவங்க கூட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பா. என்கிட்ட உன்னோட அப்பா அந்த கில்லர் கொஸ்டின் வேணும்னு கேட்டார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிளான்லாம் உன்னோடது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சிலுகி சொல்வா. லியா என்னங்கிற மாதிரி பார்ப்பா. நீ என்ன ரீசன் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் உன்னை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பிளான் பண்ணுற, நீ என்ன செய்கிறங்கிறது எனக்கு எப்படி தெரிய வருவேன்? ஏதாவது வாய்த்து வந்து பேசினா தானே தெரியும் அப்படின்னு சிலுகி கேட்பா. ஆனால் ரியா எந்த வித ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருப்பா. உடனே சிலுகி அந்த ஸ்விம்மிங் பூலோட டாப்புக்கு வேகமாக ஏறி போவா. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத காட்ட மாட்டாங்க. லியா ஸ்கேட்டிங் பண்ணிவிட்டு அவளோட வீட்டுக்கு போவாள். லியாவோட அப்பா லியாவை பார்த்துட்டு என்னம்மா அப்படி நினச்சி போயிருக்கு அப்படின்னு கேட்பாரு. நான் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு லியா சொல்லுவாள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு வரப்போகுது, முதல் தலையை காய வெயிலன்னு ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு லியாவோட அப்பா சொல்வார். நீங்கள் உண்மையாகவே சிலுகிக்கு அந்த கில்லர் கொஸ்டின் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு லியா கேட்பா. உனக்கே நான் அவன் மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு லியாவோட அப்பா கேட்பார். 2 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க சரியா அப்படின்னு லியா கேட்பா. அவர் ரொம்ப பிடிவாதக்காரி, அதே நேரத்தில் சாமர்த்தியசாலி கூட அப்படின்னு லியாவோட அப்பா சொல்வார். உங்களை பற்றின சீக்கிரட்டை நான் அவகிட்ட சொல்லவே நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு லியா கேட்பா. நீ அவளை குறைச்சி எடை போட்டுறாதன்னு இவர் சொல்வார். நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு அவளை ஸ்டாப் பண்ணுங்கள். எப்படி அவகிட்டே கொஸ்டினை போய் லீக் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க முடியும்? அவள் இதே ஒரு எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுக்கும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு லியா பேசிகிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் சிலுகி லியாவோட அப்பாவும் மீட் பண்ண வந்திருப்பா. லியாவோட அப்பா சிலுகி கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எக்ஸாம் கமிட்டி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக மொயாங்கோட டீட்டெயில்ஸும் அவரோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். என்ன கமிட்டி மெம்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சிலுகி கேட்பா. ஆமாம், என்ன செய்யணும் உனக்கு தெரியுமில்லைங்கிற மாதிரி லியாவோட அப்பா பார்ப்பார். சிலுகி ஒருத்தர் போய் மீட் பண்ணுவா. அவர் தான் மொயாங் போல். அவர்கிட்ட இந்த கவர் கொடுப்பா. அந்த கவரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவர் அந்த கவரை ஷாக்கில் கீழே போட்டுருவார். சிலுகி அதெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுப்பா. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நீ எதிர்பார்க்குற அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருப்பார். இந்த சைட்லேயே தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரமாக இருந்துகிட்ருப்பா. ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் டைம்ங்கிறனால ஸ்டூடெண்ட் எல்லாமே ட்ரக் வாங்குறதுக்காக மணியை ஒவ்வொரு பிளேஸில் வைப்பாங்க. அந்த பிளேஸ்லேருந்து மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரக்கை வச்சுட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஈலிங் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பா. அடுத்த நாள் கொரியன் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சேர்கிறதுக்காக இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஷியோ வந்திருப்பாள். ஷியோ யாருக்கும் தெரியாமல் ரெஸ்ட் ரூம் போய் மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்ருப்பான். அப்பன்னு பார்த்தா அங்கே இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்த பொண்ணுங்க வர எல்லாரும் வீடு மாதிரி எல்லா பிளேஸ்லையும் நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சைட் ஷியோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்ருப்பாங்க. வெளியில் யாருமே இல்லாதனால உள்ளே போகலான்னு பார்ப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஷியோ அங்கே வந்துடுவா. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் சிலுகி எல்லாருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுத்துட்ருப்பா. லியாவோட பிளேஸில் இல்லாதனால லியாவோட பிளேஸில் சிலுகி போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வைக்கலான்னு போவான். அங்கே அவளோட டேப்பில் இன்னும் எக்ஸாமுக்கு 92 days மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த டேப்பில் இருக்கும். இது சிலுகி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து லியா வந்துட்டு எதுக்கு என்னோட டேப்பை பார்த்துட்ருக்க, உனக்கு மேனஸ் கொஞ்சம் கூட இல்லை பாருன்னு சொல்லிட்டு அவளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வாங்கிட்டு உட்காந்துக்குவான். சிலுகி தன்னோட பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் ஸ்கூலோட அந்த கவுண்டர் பேடை வந்து பார்ப்பான். அதில் எக்ஸாமுக்கு இன்னும் 70 days தான் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் நம்ம லியாவோட டேப்பில் 92 days இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். சிலுகிக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். ஷியோ நேற்று இன்டர்வியூ அட்டன் பண்ண ரிசல்ட்டை பார்ப்பா. ஆனால் இவளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஈலிங் ஃபோன் எடுத்து பார்ப்பா. ஈலிங் பப்பில் இருக்க மாதிரியான ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து யாரும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல். அதை பற்றி ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கோம். அதை நினச்சி ஈலிங் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. சிலுகி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை டஸ்ட்பினில் போட்டு அங்கேருந்து போயிடுவா. ஈலிங் எப்பயும் போல் மணியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ட்ரக் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ட்ரக்கை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஷியோ அங்கே வருவா. நோட் பண்ணோன்னே அவளை பிடிச்சி இழுத்து அந்த மெடிஷன் வந்து பிடிங்கிடுவா. அதை என்கிட்ட கூடு அப்படின்னு ஷியோ கேட்பான். ஆனால் ஈலிங் வந்து தரமாட்டேன்னு வம்பு பண்ணிகிட்டு இருப்பான். உனக்கு எவ்வளோ பணம் வேணான்னு தரேன், அது மூலம் என்கிட்ட கொடுத்துட்டுன்னு ஷியோ சொல்லுவா. உனக்கு இது வேணும்னா உனக்கு புதுசு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஈலிங் அங்கேருந்து போவா. உன்னை அந்த ஹோட்டலை விட்டு துரத்தி விட்டாங்களே அப்படின்னு ஷியோ கேட்பான். அப்படின்னா ஒன்றும் இல்லையேன்னு ஈலிங் சொல்லுவா. உனக்கு அந்த பிஸ்னஸ் கார் கிடச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நானும் சின்ன வயசில் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு ஷியோ சொல்லுவா. ஈலிங்கு ரொம்ப கோபமாக இருக்கும். அப்போ நீ தான் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணியான்னு ஈலிங் கேட்பா. எனக்கு ஒன்று மாதிரி அடுத்தவங்களோட சீக்கிரட்டை வச்சு பணத்தை சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாதுன்னு ஷியோ சொல்லுவாள். ஈலிங்க்கும் ஷியோக்கும் வந்து முட்டிக்கும் 2 பேரும் குடும்பம் பிடி சண்டை மாதிரி போட்டுட்ருப்பாங்க. 2 பேர் சண்டை போட்டுருக்கும்போது அந்த ட்ரக் அவர் கீழே விழுந்துடும். ஈலிங் தன்னோட ஹீல்ஸை வச்சு அந்த ட்ரக்கை நல்லா நசுக்கி எடுத்துடுவா. உன்னால் இந்த எக்ஸாமில் வின் பண்ண முடியாது, ஜியாவோட சீக்ரெட்டு நீ வெளியில் மூச்சு விடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு ஈலிங் பேசிகிட்ருப்பா. அப்பான்னு பார்த்து சிலிக்கு வந்து நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்ருக்கேன்னு கேட்பா. ஈலிங் அங்கேருந்து போயிடுவா, ஷியோ அங்கேருந்து போயிடுவா. ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. லியா, ஷியோ, சிலுகி எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஈலிங் கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுப்பாள். கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளாஸ் ரூமில் ஈலிங் தன்னோட பிளேஸ்லேருந்து போனதுக்கப்புறம் சிலுகி அவரோட பிளேஸ்க்கு வந்து பார்ப்பா. அவள் புக்கை நோட் பண்ணும்போது அப்போ அது ஒரு எடிட்டிங் புக்காக இருக்கும். அப்பன்னு பார்த்து ஷியோ வந்து தும்முவா. சிலுகி தான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஷியோ கிட்ட கொடுப்பான். கோல்டு தான், அலர்ஜி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஷியோ வந்து ஏதோ உளறிட்டு இருப்பா. ஏன்னா இவள் உளறாங்கிற மாதிரி ஷிலுகி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டு அதை எடுக்கிற மாதிரி ஷியோட ஷாக்ஸை பார்ப்பா. அதில் நிறைய முடியெல்லாம் ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். இதை சிலுகி நோட் பண்ணிக்குவா.
அன்றைக்கி நைட்டு சிலுகி ஷியோட வீட்டுக்கு போவான். ஷியோ டோரை ஓப்பன் பண்ணது சிலுகி நிற்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுவா. அப்பன்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து நாய் குலைக்கிற சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். சிலுகி உங்கள் வீட்டில் நாயெல்லாம் இருக்கான்னு கேட்பா. அந்த நாய் நேராக சிலுகிக்கிட்டு வரும். சிலுகி அந்த நாயை பார்த்தோன்னே அவளுக்கு ஞாபகம் வரும். இந்த பப்பி லியாவோட பப்பி, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சிலுகி கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். உடனே சிலுகி அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிப்பான். போவான். அப்போ லியாவோட வாய்ஸ் கேட்குது. நான் டியூஷன் கிளாஸ் போகும்போது ஜெயா இந்த பப்பி என் கூட கொடுத்துருந்தா, இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு லியாவோட வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். சிலுகி நேராக ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போவாள். அங்கே லியா டைவ் பண்ணுறதுக்காக மேலே நின்றுட்டுருப்பா. இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கிறத காட்ட மாட்டாங்க. அடுப்புக்கு வந்திருப்பா. லியா டைவ் பண்ணுறதுக்காக மேலே நின்றுட்டுருப்பா. கொஞ்ச நேரத்தில் சிலுகி அந்த டாப்பில் நின்றுட்டு, லியா உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லிட்டு குதிச்சிருவா. லியா தண்ணியில் குதிச்சு சிலுகியை வெளில எடுத்துகிட்டு வந்து சிபிஆர்லாம் பண்ணி காப்பாற்றுவான். அப்புறம் தான் சிலுகி கண்ண முடிப்பா. லியா அங்கேருந்து போவான். நீ எதுக்கு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போ, நம்ம 2 பேரும் ஒரே சைடிலே நீ தான் சொன்ன, உனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், அந்த கில்லர் கொஸ்டின் நீ தான் உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்க, உன்னோட அப்பானால உன்னோட லைஃபே நரகமாக போகுது, நீ வாழ்க்கையை தொலைக்க போகிறேன்னு சிலுகி சொல்வாள். என்னோடய லைஃப்பில் என்ன நரகமாக போகுது, என்னோடய லைஃபே ஆல்ரெடி நரகமாக தான் இருக்குது. எனக்கு ஒருத்தர் பிடிக்குதுன்னா அவங்க மற்றவங்ககிட்ட ரொம்ப நல்ல தன்மை நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு லியா சொல்வாள். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சிலுகி கேட்பா. ஏன்னா நான் சர்வைவ் ஆகணும்ல, இனிமேல் என் விஷயத்தில் நீ இன்டர்ஃபை ஆகாதான்னு லியா சொல்வாள். உன்னோட அப்பாவுக்கு இந்த பிளான் தெரிஞ்சிச்சுங்கிறனால என்னை இதில் இழுத்துட்டியா, ஏன்னா நான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன், அதனால் உனக்கு இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கியான்னு சிலுகி கேட்பா. நான் எதுக்கு அந்த மாதிரி செய்ய போகிறேன்னு லியா கேட்பா. நீ என்னை குறைச்சி இட போகாத, என்னை யூஸ் பண்ணி கொரியன் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த கொஸ்டின் பேப்பர் திருடலான்னு தானே பார்க்குறீங்க, நீ இந்த மாதிரி செய்கிறேன்னு வைவே, அது பெரிய குற்றம். நான் இப்போ ஒரு விக்டமோட பொண்ணாக இருக்கேன், நான் மட்டும் இந்த விஷயத்தை வெளில லீக் பண்ணேன்னா போதும், நீங்கள் பண்ண மர்டருக்கான ஒரே எவிடன்ஸ் இதுவே போதும், நீ உன்னோட அப்பா கிட்ட போய் சொல்லு, நாம் அதில் ஒரு தடவை இன்வால்வ் ஆகிட்டோம்ல, இந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருவோம், ஆனால் என்ன பின்னாடி இதை வச்சு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சிலுகி சொல்வாள். அப்போ என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. இப்போ சிலுகியை பற்றி லியா அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருந்ததை காட்டுறாங்க. நாம் அவளுக்காக என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், எவ்வளவோ வழியை ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் எதுக்குமே அவள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவள் திருடாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, இல்லைனா அவள் அதோட எவிடன்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு லியா தன்னோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. இப்போ ப்ரெசென்ட்டில் மறுபடியும் சிலுகி வந்து லியாவை பார்க்குறதுக்காக வந்திருக்க மாதிரி லியான்னு கூப்பிடுவா. அப்போ லியா வந்து டைவ் பண்ணுறதுக்காக மேலே நின்றுட்டுருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு லியா சிலுகியோ ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் டோரில் பிளான் பி அப்படின்னு எழுதி காட்டுவா. ஆக்சுவலி ஜே மெடிக்கல் சென்டர் லியாவோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இந்த எக்ஸாம் கமிட்டியோட மெம்பரான மொயாங் வந்து ரெகுலராக செக்கப்புக்கு வந்துட்டுருப்பார் போல். ஜே மெடிக்கல் சென்டரோட அந்த எக்ஸாமினேஷன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது தான் லியாவுக்கு புரியுது, அவர் எக்ஸாமினேஷன் கமிட்டி சென்டர்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா தடவை வந்திருக்காருங்கிற இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அங்கே இருக்கும். அதை பார்த்து லியா புரிஞ்சுக்கிறா. போன வருஷத்தோட இந்த வருஷம் இவரோட பிளான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிலுகிக்கு ரொம்ப டேஞ்சர் தான் அப்படின்னு லியாவோட வாய்ஸ் கேட்கும். கிளாஸ் ரூமில் சிலுகியும் லியாவும் பேப்பர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. லியாக்கிட்டேருந்து வந்து சைடில் பேக் சைடு வா, நம்ம 2 பேரும் பேசிக்கலான்னு போட்டிருக்கோம். உடனே சிலுகி ஒரு லெட்டர் லியாவுக்கு கொடுப்பா. நீ தனியாக அப்படி என்ன தான் செய்ய போகிற, நீ ஏன் ஜோக்கு பின்னாடியே உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பா. லியாக்கிட்டேருந்து வந்த லெட்டரில் ஜோவோட காலருக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்குது, அதனால தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட டேப்லெட்டில் வந்து கவுண்டன் டேஸை பார்த்துருப்பில்ல, டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸ்கூல் கவுண்டன்ஸ்க்கும் அதுக்கும். ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிற டேட் வரைக்கும் இந்த என்னோட டேப்லெட்டில் இருக்க கவுண்டன்ஸ் வந்து கணக்கு காட்டும். சிலுகி நீ ஏன் கொரியன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக கொரியன் யூனிவர்சிட்டியோட மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போய் படிக்க தான் போகிறேன், அதெல்லாம் நடக்க தான் போகுதுன்னு லியா அந்த லெட்டர் எழுதியிருப்பான். சிலுகி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிருந்திருப்பாள். அதை லியா எடுத்துகிட்டு நான் உனக்காக இதை வந்து அப்ளை பண்ண போகிறேன், அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும், ஏன்னா தெரியுமா நான் உங்கள்கிட்ட கொடுத்தது ட்ரக்கே கிடையாது, அது ஜஸ்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும்தான், கண்டிப்பாக சிலுகி உன்னால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வின் பண்ண முடியும் அப்படின்னு லியாவோட வாய்ஸ் கேட்கும். சிலுகி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் டைம் கழிச்சு சீனியர் அங்கே வருவான். நீ என்னை மீட் பண்ண வருவேன் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சீனியர் சொல்வான். சிலுகி சீனியரை பாப்பா. ஆக்சுவலி சீனியர் தான் லியாவோட அப்பா சொன்னபடி சிலுகியோட சித்தியோட காரை பஞ்சர் பண்ணி விட்டுருப்பான். ப்ரெசென்ட்டில் இந்த ட்ரக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறான்னு எவ்வளோ சம்பாதிப்பா அப்படின்னு சிலுகி கேட்பான். சீனியர் ஒன்றுமே புரியாத மாதிரி பார்ப்பான். நீ அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஜோயரி கொடுத்தேன்னா மிச்சம் மீதின்னு உனக்கு எதுவுமே வரப்போகிறதில்ல, சரிதானே, நான் இதை விட பெஸ்ட்டாக ஒன்று செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன்னு சிலுகி சொல்வா. சீனியர் அங்கேருந்து கிளம்புவானா. சிலுகி ஒரு புக்லெட் எடுத்து காட்டுவா. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகிறதுனால ஸ்டூடெண்ட் எல்லாமே தூங்காமல் கொள்ளாமல் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போன்னு பார்த்து அந்த எக்ஸாமோட கொஸ்டினை நம்ம அவுட் பண்ணி விட்டோம்னா சேல்ஸ் சும்மா சூடு பிடிக்கும்ல அப்படின்னு சிலுகி கேட்பா. நான் ஒருத்தையும் தான் ட்ரக் டீலிங் பண்ணுறேன், அதுக்காக என்னை முட்டாளாக்கலாம் நீ நினைக்காதுன்னு சீனியர் சொல்வான். நான் என்ன ஜோக் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஜே மெடிக்கல் சென்டரோட டீன் அவங்களோட மகளுக்காக இதை எனக்கு செய்ய சொன்னார். இந்த புக்லெட்டில் விஐபி கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அவங்கள்ட்ட இந்த டீலிங் போட்டோம்னா செம்மையாக காசு கட்டலாம் அப்படின்னு சிலுகி சொல்வா. சீனியர் அந்த புக்லெட்டை வாங்கி பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். அன்றைக்கி நைட்டு சீனியர் அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு கிளைண்ட்டையும் மீட் பண்ணி அவங்கள்ட்ட காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பான். இது எல்லாத்தையுமே சிலுகி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதும் சீனியரோட வீட்டில் சிலுகி சீனியரும்
பணத்தை எண்ணிட்டு இருப்பாங்க. பணம் நல்ல லம்பாக வந்திருக்குமா, பரவாயில்லையே பணம் நல்ல லம்பாக தான் வந்துருக்கு, இதை வச்சுக்கோ. மெடிக்கல் காலேஜில் டியூஷன் ஃபீஸ்னால் ரொம்ப ஹைன்னு கேள்விப்பட்டேன், இது உனக்கு யூஸ் ஆகும்னு சீனியர் சொல்லுவான். எனக்கு இதெல்லாம் ஒன்று வேணாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனே எனக்கு ஸ்காலர்ஷிப் வரும், அதுவே எனக்கு போகுதுன்னு சிலுகி சொல்லுவாள். பரவாயில்ல இந்த தடவை நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சீனியர் பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து சீனியருக்கு ஒரு ஃபோன் வரும். சிலுகி அங்கேருந்து வெளில வந்துடுவா. அடுத்த நாள் எக்ஸாம் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபுட்பால் விளாண்டுட்டு இருப்பாங்க, அதை தான் காட்டுவாங்க. அதில் ஒரு ஃபுட்பால் வந்து கிரவுண்டை தாண்டி வெளில வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அந்த ஃபுட்பாலை எடுத்து கிழிச்சு அதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒரு புது ஃபுட்பாலை தான் உள்ளே போடுவாங்க. அப்படி ஃபுட்பால் விளையாண்டுட்டே இருக்கும்போது அங்கே தான் மொயாங் இருப்பார். அவரோட காலில் வந்து இன்ஜூர் ஆயிரும். உடனே அவர் செக்அப் அனுப்புவாங்க. ஜே மெடிக்கல் சென்டரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ் எப்போவுமே இவர் கூடயே இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ மொயாங் எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வரப்போதோ அதெல்லாம் ஒரு துண்டு சீட்டில் சின்னதாக எழுதி சிலுகியோட அப்பா கொடுத்த மாதிரி அந்த நர்ஸுக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த நர்ஸ் அதை வாங்கி வச்சுட்டு அந்த மொயாங்கோட காலில் வந்து பிளேடை வச்சு கிழிச்சிருவாங்க. ஏன் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது வாங்க பிளட் ரொம்ப ஹெவியாக லாஸ் ஆயிடுச்சு, உடனே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், அது மட்டும் இல்லை ஆட்டிடியூட் போகணும், அது இங்கே இல்லை வெளியே தான் போய் எடுத்துகிட்டு வரணும், உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு இந்த நர்ஸ் சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்ட்ஸ் ஏன் இங்கே ஸ்டாக் இருக்குமே இங்கே ஏற்றிக்கலாமேன்னு சொல்லுவாங்க. இல்லை இவரோட இது நெகட்டிவ் இங்கே கிடைக்காது, உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சைட் ஜே மெடிக்கல் சென்டரில் லியாவோட அப்பாவே அந்த பிளட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கேரி பண்ணிவிட்டு இங்கே வருவார். இங்கே வந்தோடனே நர்ஸ் அந்த பெட்டியை வாங்கிட்டு லியாவோட அப்பா கிட்ட அந்த துண்டு சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லியாவோட அப்பா ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்க வரல லியாவுக்கு நான் 10 மணிக்கெலாம் வந்துடுவேன், நான் வந்ததுக்கப்புறம் 2 பேர் ஒன்றா சாப்பிடலான்னு மெசேஜ் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கன்னு லியாவோட அப்பா சொல்வார். ஏன் டீன் அதான் பேஷண்ட் யாருமே இல்லைல்ல அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா அங்கே சிலுகி இருப்பா. இதை பக்கம் லியாவோட அப்பாவுக்கு ஷாக்காக இருக்கும். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா சிலுகியும் சீனியரும் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஜே மெடிக்கல் சென்டருக்கு வெளியில். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அடிச்சு போட்டு சீனியர் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி அங்கே வந்திருப்பான். ப்ரெசென்ட்டில் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு சீனியர் லியாவோட அப்பாவோட கழுத்தில் கத்தியை வச்சு சீனியர் மாட்டிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து லியாவோட கார் அங்கே வரும். லியா அங்கே இறங்கி வந்ததை பார்த்தோன்னே சீனியர் இவனோட ரைட் பாக்கெட்டில் வந்து செக் பண்ணிப்பார், அதில் தான் இருக்குது அப்படின்னு சீனியர் சொல்லுவான். உடனே சிலுகியும் போய் செக் பண்ணி பார்ப்பான். அவரோட பாக்கெட்டில் வந்து நிறைய டேப்லெட்ஸ்லாம் போட்ட ஒரு பவுச் இருக்கும். அதை என்கிட்ட கொடுத்துரு சிலுகின்னு லியா கேட்பா. சிலுகி நீ அவகிட்ட கொடுக்கக்கூடாது, இது உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அப்போ தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீ பாஸ் ஆகி நீ டாக்டர் ஆக முடியும், அதை மறந்துடாத அப்படின்னு சீனியர் சொல்லுவான். கவலைப்படாத, அதுக்கு எந்தவித வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சிலுகி அந்த மொத்த டேப்லெட்டையும் முழுங்கிடுவா. இதை பார்க்கும் சீனியருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். லியா சிலுகி பக்கத்தில் வந்து அவரோட கழுத்தில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவா. அப்படி சிலுகி மயங்கி விழுந்துருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தேட்டரில் சிலுகி இருப்பா. சீனியருக்கு எப்போ தான் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண போகிறீங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களாம் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே சீனியர் லியாவோட அப்பா பிடிச்சி மேட்ட ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு ஒழுங்கு முறையாக அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு எடுத்து கொடுத்துரு, இல்லைனா உனக்கு கொண்டுருவேன் பார்த்துக்க அப்படிங்குவான். ஏன்னா நான் இங்கே ஒரு டாக்டர் தான் இருக்கேன், எனக்கு நர்ஸ் எல்லாரும் வேணும், கொஞ்சம் கோவர்க்கர்ஸ்னால் இருந்தால் தான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு லியாவோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். நானே ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு லியா சொல்வா. இப்போ தான் நீ என் பொண்ணு நிரூபிச்சுட்டு அப்படின்னு லியாவோட அப்பா சொல்வார். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது டேப்லெட் வந்து சிலுகியோட ஸ்டொமக்கில் இருக்கிறது வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும். லியா வந்து ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் படி ஆப்ரேஷன் பண்ணி அந்த டேப்லெட்டை வந்து வெளில எடுத்துருவா. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது சீனியர் அதை பிடிங்கிட்டு வெளில வருவான். வெளியில் மக்கள் எல்லாருமே வந்து இந்த கொஸ்டின் பேப்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம ஷியோவும் இருப்பா. நீயும் நான் அந்த கொஸ்டின் எல்லாரும் போட்டி போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஈலிங் வந்துடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு சிலுகியை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. லியா அவளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்போ லியாவோட அப்பா அங்கே வந்துக்கிட்டு என்னோட மகளை பற்றி எனக்கு தெரியும், நீ ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டாக்டராக வரப்போகிறமா அப்படின்னு சொல்லுவார். நானும் சரி அக்காவும் சரி எங்கள் 2 பேருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண வச்சுருக்கீங்க, எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி விருப்பம் ஒன்றும் கிடையாதுன்னு லியா சொல்லுவாள். உடனே லியாவோட அப்பா சிலுகியோட பெட்ஷீட்டை வந்து ஒதுக்குவார். அங்கே ஒரு கேப்சூல் இருக்கும். சிலுகியோட இந்த நரக வேதனைக்கான நான் ஒன்றும் கிடையாது, நீயும் உன்னோட அக்காவும் தான், பார்த்து எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்லிட்டு லியாவோட அப்பா அங்கேருந்து போயிடுவார். லியா அந்த கொஸ்டின் பேப்பரே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். லியா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதிட்டு இருப்பான். ஈலிங் ஷியோ மற்றவங்க எல்லாருமே கொஸ்டின் பேப்பரை பார்ப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வேறையாக தானே இருக்கும். அதெல்லாம் பார்க்கவும் வந்து என்ன அப்படி ஆகி போச்சு அப்படின்னு அப்செட்டாக இருப்பாங்க. சைட் சிலிக்கா பார்த்தா கண்ணை திறப்பா. மணியை பார்த்தா 12 மணி இருக்கும். நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பார்ப்பான். யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு எக்ஸாம் முடிஞ்சனால ஷியோ எல்லாரும் வெளில வந்துட்டு இருப்பாங்க. ஷியோட அம்மா வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஷியோ பேக் ஆகிட்டு வழியாக வந்தலான்னு பின்னாடி வந்துட்டு இருப்பா. ஈலிங் இதை நோட் பண்ணிட்டு என்னம்மா இந்த தடவை ஃபெயிலாக, எனக்கு நல்லா தெரியும் நீலாம் எங்கே தேரப்போற அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவா. அப்பன்னு பார்த்து ஈலிங்கோட கையை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருக்கும். யார் பார்த்தா அந்த பப்போட ஓனர் தான். உனக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அந்த காங்குக்கு நான் என்ன தான் பதில் சொல்கிறது, ஒழுங்கு முறையாக வந்து காரில் ஏறு அப்படின்னு அந்த மேடம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கேன் நீ விடுங்க அப்படின்னு ஈலிங் சொல்லிட்டு இருப்பா. ஆனால் அந்த மேடம் பல்காட்டாயமாக ஈலிங்க காரில் ஏற்றிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஷியோ நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணை செக்ஸுவல் அபியூஸ் பண்ணுறது ரொம்பவே பெரிய குற்றம், இந்த ஆக்ட் படி உங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை இல்லைனா 50 மில்லியன் ஓன்ஸ் வந்து ஃபைனாக கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் நீ எல்லாம் யார், நீ எல்லாம் இதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, முதல்ல வழி விட்டு விலைக்கு போ அப்படின்னு அந்த மேடம் சொல்லுவாங்க. அதே செக்ஷன் படி மைனரை எந்தவித போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது, வேணா நம்ம 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா அப்படின்னு ஷியோ கேட்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஷியோவும் ஈலிங்கு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் எப்படி உன்னை பார்த்து அப்படி பேசலாம் அப்படின்னு ஷியோ கேட்பா. அவள் ஃபஸ்ட் டைம் என்னை வந்து 10 மில்லியன் ஓன்ஸ்க்கு தான் விற்றா தெரியுமா அப்படின்னு ஈலிங் சொல்லுவாள். ஷியோ என்னங்கிற மாதிரி பார்ப்பா. என்ன சர்ப்ரைஸாக இருக்கா, எனக்கு அந்த தகுதி இல்லையா என்ன அப்படின்னு ஈலிங் கேட்பான். எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு ஷியோ சொல்வாள்.
ஆமாம், நீ மெடிக்கல் எக்ஸாம் கிராக் பண்ணிடுவியா என்ன அப்படின்னு ஈலிங் கேட்பா. சும்மா நீ வெறுப்பேற்றிட்டு இருக்காது அப்படின்னு ஷியோ சொல்வா. உனக்கு லா தான் ஷூட் ஆகும், பேசாமல் நீ லாவே எடுத்து படி அப்படின்னு ஈலிங்கும் ஷியோவும் பேசிகிட்டு இருப்பாங்க. நைட்டு சீனியர் வந்துட்டு இருக்க வழியில் எல்லா பேரண்ட்ஸும் ஒன்று கூடி சீனியர் கும்மி எடுத்து விட்ருவாங்க. அடுத்த நாள் காலையில் சிலிக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு போய் வித்ட்ராவல் லெட்டர் வந்து கொடுப்பா. டீச்சர் இதை பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, நீ என்ன டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டே அப்படின்னு திட்டிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இன்னும் டீச்சர் வந்து டீச்சர் வாங்க ப்ரெஸ் மீட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டீச்சர் வந்து வேகமாக அங்கே போவாங்க. கிளாஸ் ரூமில் மீடியா ஒட்டு மொத்தமாக அங்கே வந்திருக்கும். லியாவை கூப்பிட்டு டீச்சர் அந்த ஸ்கோர் கார்டை வந்து கொடுப்பாங்க. அது எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சிலிக்கு வந்து தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து போயிடுவா. அம்மா, உங்களோட இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கோருக்கு யார் காரணம், நீங்கள் எப்படி கரெக்டாக பிளான் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இத்தனை வருஷம் நடந்த எக்ஸாம்லேயும் இந்த ஒரு எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் என்னோட அப்பாவோட கைடன்ஸ் படி தான் இந்த மாதிரி சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு லியா பேட்டி கொடுத்துட்ருப்பான். இந்த சைட் லியாவோட அப்பாவை நியூஸ் சேனல்ஸ் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. உங்களோட பொண்ணு இப்படி சாதிச்சிட்டாங்க, நம்பர் 1 வந்திருக்காங்க, இந்த ஸ்கோர் பண்ணதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 19 வருஷம் உழைப்பு சும்மாவா, அவன் நல்லா கான்ஃபிடென்ஸாக தான் இருப்பா அப்படின்னு லியாவோட அப்பா பேசிகிட்டு இருப்பார். இது எல்லாத்தையுமே நம்ம ஈலிங் ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு லேப்டாப்பில் பர்ஃபெக்ட் ஸ்கோருக்கு பின்னாடி ஒரு பிளாக் சீக்ரெட் இருக்குது அப்படின்னு டைப் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த சைட் லியா தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஜியாவோட ரூமுக்கு வருவான். அக்கா, நம்ம 2 பேரும் கிண்டர் கார்டனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பான். லியா தன்னோட அக்கா ஜியாவுக்கு வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவள் காலில் இருந்த லாக்கை வந்து உடச்சி எடுத்துருவா. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு வருவா. வெளியில் ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, அதனால தான் உனக்கு இதெல்லாம் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃபெல்லாம் போட்டு வருவா. அப்பன்னு பார்த்து பலமாக காத்தடிக்கும். பார்த்தா விண்டோ வந்து ஓப்பனாக இருக்கும். லியா தன்னோட அக்கா ஜெயா கூப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆற்றுல ஏதோ உழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். எல்லாமே ஒரு ஃபோனில் லைவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இது அந்த நியூஸ் சேனலில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்துருவாங்க. அப்படி ஒரு பொண்ணு ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பிரேக்கிங் நியூஸாக ஜே மெடிக்கல் சென்டரோட டீனோட மக ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டுட்டு இருக்கும். அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸு, அந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. அந்த இடத்துல ஷியோ, ஈலிங், சிலுகி எல்லாரும் வந்து இருந்திருப்பாங்க. இன்னும் கழிச்சு போட் ஒரு பொண்ணு கூட்டு வருவாங்க. அது யாருன்னு பார்த்தா ஜெயா பார்க்கவும் ஷியோக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்கும். அப்போ ஜியாக்கா உண்மையில உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம சிலுகி போய் அங்கே இருக்கவங்கள்ட்ட லியாவை காணா அப்படின்னு கேட்பா. தெரியலம்மா, நாங்கள் என்ன தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு லியாவை எப்படியாவது கண்டுபிடிங்களேன் அப்படின்னு சொல்லி சிலுகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. நியூஸ் சேனலில் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று ஓடும். ஜே மெடிக்கல் சென்டரோட டீன் தன்னோட மகளுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து திருடிருக்காரு. இது இந்த வருஷம் இல்லை, 2024 நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் வந்து இவர் தான் திருடிருப்பான்னு சஸ்பெக்ட் பண்ணோம்னா அதுவும் கூட உண்மை தான், எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஓடும். அந்த வீடியோவில் இந்த லியாவோட அப்பா ஆப்ரேட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். லியா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பா போல். அது எல்லாமே வந்து வீடியோ ஃபுட்டேஜாக வந்து டிவியில் ஓடிட்டுருக்கும். அதனால் லியாவோட அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணி வெளில கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்கள் மகளுக்காக நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து திட்டிருக்கீங்களா, அவங்க மக ஆற்றுல குதிச்சுட்டாங்களாமே அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் என்னோட மகளோட பாடி கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு லியாவோட அப்பா அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் காட்டுறாங்க. சிலிகோட சித்தி அவங்க வீட்டு முன்னாடி இருக்க எல்லாருக்கும் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்காங்க. என்னோட பொண்ணு யாருக்கும் இன்டர்வியூ தர மாட்டா, அவளை சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சிலிகோட சித்தி சொல்லுவாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் பண்ணி உங்களோட பொண்ணு தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மொயாங்க கடைசியை மீட் பண்ணது அவங்க தான், அவங்கள இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்பாங்க. சும்மா என்னோட பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு சிலிகோட சித்தி அங்கேருந்து போயிடுவாங்க. சைட் லியாவோட அப்பா கிட்ட ஒரு டெட் பாடியை வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ ஈலிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு தொப்பி போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்கோம். அந்த பொண்ணு ஈலிங் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈலிங்க்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஈலிங் பார்க்கில் ஜாக்கிங் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பையனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்க. ஷியோவும் ஈலிங்ஸ் இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஷியோ இப்போ லாக் படிச்சுட்டு இருக்கா. அவள் இப்போவும் சிங்கிளாக தான் இருக்கான். அப்பன்னு பார்த்து அங்கே ஒரு பையன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பப்பியை பார்த்து கொஞ்சிட்டு இருப்பான். உடனே ஷீலிங்க்கு வந்து யார் கூட இருந்தாலும் பிடிக்காது, அதனால் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவான். உடனே ஈலிங் பின்னாடி அவளை சமாதானப்படுறதுக்காக ஓடிட்டுருப்பாள். நம்ம ஷியோ அடல்ட் ப்ராடக்ட்லாம் விற்கக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வருவா. சிலிகியோட வீட்டில் சிலிகி தன்னோட சித்திக்கிட்ட லியாவோட அப்பா ரிலீஸ் ஆக போகிறான்னு சொன்னாங்க, நம்ம வேணால் இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பா. நம்ம இந்த இடத்த விட்டு போனால் மட்டும் அவன் நம்மளை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா, நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே தேடி வந்து நம்ம குடத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், நீ பேசாமல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சிலிகியோட சித்தி பேசிகிட்டு இருப்பாங்க. சிலிகி விண்டோ வழியாக பார்த்துட்டு இருப்பா. அங்கே தூரத்தில் அவங்க அப்பா நின்றுட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தோணும். சிலிகி லாஸ்ட் டைம் நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணல, அதனால் அடுத்த வருஷம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 8 நாள் தான் இருக்குது. அவள் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அவளால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. ஏன்னா அவள் தான் ட்ரக்கை குவைட் பண்ணிட்டால, அதோட சைட் எஃபெக்டாக அடிக்கடி அவளுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவளுக்கு ஒரு குட்டி ட்ரீம் வரும். அந்த ஒரு கனவில் சிலிகியோட சின்ன வயசு சென்ட்ரலாக ட்ரெஸ் இருக்கும்ல, அது கடலில் அடிச்சுட்டு போகிற மாதிரியும் சிலிகியை லியா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சிலிகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொண்ணாக வந்துடுறா. கொஞ்ச நேரத்துலேயே வந்து சிலிகியோட கையை விட்டு லியா அங்கிட்டு இருந்து போயிடா. சிலிகி மட்டும் தனியாக இருக்க மாதிரி இவளுக்கு கனவு வரும். ப்ரெசென்ட்டில் சிலிகிக்கு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். என்னன்னு வெளில வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ளே ஷூ இருக்கும், கூடவே
வந்து ஒரு கார்டு ஆட்டக்கம் இருக்கும். அது கூடவே கொரியன் யூனிவர்சிட்டியோட கீ செயின் இருக்கும். இந்த கீ செயின் யார்கிட்ட கொடுத்தா? லியா கிட்ட தானே கொடுத்தா. ஆனால் லியா தான் இங்கே வந்திருக்கா போல அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிறுகி கீழே வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கார்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஒரு ஃபோட்டோவில் ஒரு பீச்சை தான் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் போர்டில் ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போய் நிற்கிது. கடைசியில் பார்த்தா அது நிம்மலியா. இதோட ஃப்ரெண்ட்லி லிவரி ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.